Yes. Hi, hello, vanakkam champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. So நான் பேசுறது கேக்குதா? செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? என்னங்கறத கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ரொம்ப நேரமா நான் கஷ்டப்பட்டு I have been trying for a very long time to get this thing done. So yes. நான் பேசுறது கேக்குதா? Is my voice audible? Yes. டேக்கண்ணா நான் பேசுறது கேக்குதா? Yes. So sorry டக்கண்ணா. Something happened to this studio. Actually ஸ்டூடியோவில் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னு தெரியல, 2-3 நாளாக மார்னிங் செஷன்ஸ் எங்களால் எடுக்க முடியல. மார்னிங் வந்தால் நாங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம் பேர் OBS சரியா. ஸோ மார்னிங் வந்தால் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நைட்டு வந்துட்டு ஒரு சில பேர் ஆஃப்டர் லைவ் அதை அப்படியே ஓட விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ டியூ டு தட் சிஸ்டம் வந்துட்டு அதனால கொலாப்ஸ் ஆகுதா என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியல. பட் ஓட மாட்டேங்குது. இதனால தான் பாஸ்ட் கொஞ்ச நாளாகவே நம்ம செஷன்ஸ்லாம் யூனோ ஒழுங்காக வராமல் போயிட்டு இருந்துச்சு. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். பட் வி வில் என்ஷூர் தட் இட் இஸ் கெட்டிங் ஃபிக்ஸ்ட் பை த டீம். சரிங்களா? ஸோ இப்போ நான் பேசுறது கேட்குதா? சம்திங் ஹேப்பன் வித் சோஃபியா உங்கள் மெசேஜ் எனக்கு ஏன் அன்ஹிடன் வருது? ஹாய் சஞ்சய், ஹாய் நான்சி. ஓகே காட்டுது, கேட்குது. ஓகே சூப்பர் டாக்கண்டா. வண்டர்ஃபுல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷனை பற்றி தான் பேச போகிறோம். எத்தனை பேர் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்காக ரெடியாக இருந்தீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்க்கணும் அப்படின்னு ரெடியாக இருந்தீங்க? லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ். ஏன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நீட் எக்ஸாமை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ எத்தனை பேர் அதுக்காக ரெடியாக இருந்தீங்க, தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. வண்டர்ஃபுல் டாக்கண்ணா. சூப்பர். இன்னைக்கு நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷனை பிரித்து மேய போகிறோம், டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். பட் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஈவ். ஸோ இன்னையிலேருந்து நம்மளோட மேரத்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு நம்மளோட சிவா சாரோட மேரத்தான் இருக்கு. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு என்னோட மேரத்தான் இருக்கு. ஸோ எல்லாரும் மறக்காம மேரத்தான்ஸ்க்கு வந்து சேருங்க. ஏன்னா அந்த மேரத்தான்ல நம்ம 11th கிளாஸை ஃபுல்லாக முடிக்க போகிறோம் சரியா. ஐ ரிப்பீட், 11th போர்ஷனை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இட் வில் கோ லைக் ஃபார் 12-13 hours ஆஃப் மேரத்தான். ஸோ 12-13 ஹார்ஸில் நம்ம டீட்டெயில்டாக 11th போர்ஷனை முடிக்கலாம். 24, 25, 26 11th ஃபுல்லாக முடிச்சிடலாம். 27, 28, 29 12th ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த 4 நாள் நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் முடிச்சு நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு போர்ஷனை ஃபுல்லாக முடிச்சிட்டோம், கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடணும் சரியா. ஓகேவா? ஹாய் சுதர்ஷன், வெல்கம். Yes. Wonderful டாக்கண்ணா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனி ஐடியா ஆன் வாட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ்? ஹைப்பர்
கான்ஜுகேஷன் என்றால் என்ன? ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்றால் என்ன சொல்லுங்க. குவிக் தாக்கனா. ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா என்ன? யாராச்சும் சொல்ல முடியுமா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கார்போகேட்டையான் இருக்கு. சரி, கார்போகேட்டையான் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு, ஆர் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே சிங்கிள் பாண்டட் கார்பனை விட ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? வெரி குட் பிளஸ் டு பி ஹியர். கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சோ இது எல்லாமே ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? இது எல்லாமே அன்ஸ்டேபிள். கரெக்டா? இப்போ நான் இங்க காமிச்சிருக்க இந்த மூணுமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா all these three are said to be unstable. அப்போ இந்த அன்ஸ்டேபிலிட்டியை நம்ம மாத்தினாதானே அந்த மாலிகூல் ஸ்டேபிளா இருக்கும். இந்த அன்ஸ்டேபிலிட்டியை நம்ம எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும். அதை மாத்தினாதான் நம்மளோட மாலிகூல் ஸ்டேபிளா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், இதை ஸ்டேபிள் ஆக்க, in order to stabilize this, in order to stabilize, இதை ஸ்டேபிள் ஆக்க நம்ம ஒரு சிங்கிள் பாண்டட் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆர் பொதுவா சிக்மா பாண்டை வந்துட்டு டீலோக்கலைஸ் பண்ணுவோம். அப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கும் நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கும் ரெசனன்ஸுக்குமான வித்தியாசம் என்ன? அப்ப ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கும் ரெசனன்ஸ்க்குமான வித்தியாசம் என்ன? ஓகே நான்சி, சாரி டாக்கனா. எஸ், பிளஸ் டு பி டியர், நம்மளோட நான்சி, எமிலி வந்துட்டு நம்மளோட ஆன்சி. கரெக்டா? எஸ். ஸோ சொல்லுங்க பார்ப்போம். ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கும் ரெசனன்ஸுக்குமான வித்தியாசம் என்ன? என்ன வித்தியாசம்? குவிக். வெரி குட். ஆக்சுவலா இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டபுள் பாண்ட் கார்போகேட்டையான் ஃப்ரீ ரேடிக்கல் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட சிக்மா பாண்டை டீலோக்கலைஸ் பண்றோம். சிக்மா பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸை நம்ம இதுக்கு கொடுக்கிறோம். சரியா? டீலோக்கலைஸ் பண்றோம். அப்போ இங்க என்ன நடக்குது? ரெசனன்ஸ்ல நம்ம வந்துட்டு அந்த மாலிகுலை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக இப்படி ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெசனன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் பாண்டை அது இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி போடுவோம். கரெக்டா? அப்ப ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல நம்ம என்ன பண்றோம், ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல நம்ம இந்த கார்போகேட்டையான் ரேடிக்கல் டபுள் பாண்ட் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக சிங்கிள் பாண்டை தூக்கிட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணுவோம். which means obviously this is actually the reverse of resonance. அதனால இத நம்ம no bond resonance அப்படினும் சொல்லுவோம். சரியா? no bond resonance அப்படினும் சொல்றோம். என்ன காரணம்? ஏன்னா சிங்கிள் பாண்டை ஒரு இடத்துல இருந்து தூக்கணும்னா அங்க பாண்ட் இல்லை, no bond. அதனால இத no bond resonance சொல்றோம். கிளியரா? வெரி குட் சுதர்ஷன். அது இல்லாம இதுக்கு இன்னொரு பேர் இருக்குடா கண்ணா. இதுக்கு ஒரு எஃபெக்ட்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு பேரோட இந்த பேர் வந்திருக்கும். ஸோ இன்னொரு பேர் என்ன? இதற்கான இன்னொரு பெயர் என்ன? ஹைப்பர் கான்ஜுகேஷனோட ஒரு பேரு நோ பாண்ட் ரெசனன்ஸ், இன்னொரு பேரு யாராச்சும் சொல்ல முடியுமா? எஸ், ஸோ இதோட இன்னொரு பேர் என்னன்னா, ப்ளீஸ் நோட் டவுன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நோட் பண்ணிக்கோங்க.
it is scientist பேர் வச்சு இது வரும் நேத்தன் பேக்கர் எஃபெக்ட். இத நேத்தன் பேக்கர் எஃபெக்ட் அப்படினும் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சுங்களா? இத நேத்தன் பேக்கர் எஃபெக்ட் அப்படினும் சொல்லுவாங்க. So hyperconjugation ஒரு permanent effect-ஆ temporary effect-ஆ? Hyperconjugation ஒரு permanent effect-ஆ temporary effect-ஆ? சொல்லுங்க. Yes, ஒரு permanent effect-ஆ இல்ல temporary effect-ஆ? சொல்லுங்க. இங்க மாத்தி எழுதிட்டேன். permanent effect-ஆ temporary effect-ஆ? இது டெம்பரரிலா இல்லடா கண்ணா, இது ஒரு பெர்மனன்ட்டான எஃபெக்ட். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு பெர்மனன்ட்டான எஃபெக்ட். அண்ட் இந்த எஃபெக்ட் எதுக்காக வருது? ஹைப்பர்கான்ஜுகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு எஃபெக்ட் எதுக்காக வருது? அந்த மாலிகுலை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக. கரெக்டா? கரெக்டா? அதனால இத நம்ம ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட் அப்படினும் சொல்லுவோம். அதனால இத நம்ம ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட் அப்படினுமே சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? சோ இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை திருப்பி ரீகேப்சுலேட் பண்ணி பார்க்கலாம். ஹைப்பர்கான்ஜுகேஷன் என்றால் என்ன? நம்மளோட மாலிகுல்ல ஒரு கார்போகேட்டையான் ஆர் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஆர் ஒரு டபுள் பாண்ட் மாலிகுல் வந்துச்சுன்னா இது எல்லாமே அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்ப அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சிங்கிள் பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இதுக்கு தாரவாத்து கொடுப்போம். சிங்கிள் பாண்ட்ல உள்ள எலக்ட்ரானை இதுக்கு தாரவாத்து கொடுப்போம். we will give it to the கார்போகேட்டையான். இங்க சிங்கிள் பாண்ட் உடைஞ்சு ஒரு பாண்டும் இல்லாம நோ பாண்டா மாறுறதுனால இத நோ பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்றோம். இதோட இன்னொரு பேரு நேத்தன் பேக்கர் எஃபெக்ட். அது மட்டும் இல்லாம இது ஒரு பெர்மனன்ட் எஃபெக்ட். ஒரு தடவை மாறிடுச்சுன்னா அப்படியே கம்ப்ளீட்டா மாறின போலயே இருக்கும். அண்ட் இது எதுக்காக இந்த எஃபெக்ட் நடக்குது? அந்த மாலிகுலை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக. அதனால இது ஒரு ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட். புரிஞ்சுச்சுல? கிளியரா இருக்கீங்களா? எஸ். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் சே என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் கார்பன் 3 ஹைட்ரஜன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. செகண்ட் கார்பன் 2 ஹைட்ரஜன் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல யாரு நம்மளோட கார்போகேட்டையான்? யாரு ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கா? ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் வெறும் 3 பாண்டை மட்டுமே வச்சிருக்கக்கூடிய இவன் தான் நம்மளோட கார்போகேட்டையான். கரெக்டா? இவன் தான் நம்மளோட கார்போகேட்டையான். இவனை தான் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இவனை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஹைப்பர்கான்ஜுகேஷன்ல என்ன சொல்லியிருக்கோம்? சிங்கிள் பாண்டை உடைச்சு அந்த எலக்ட்ரானை இங்க கொடுத்து கார்போகேட்டையானை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனை நம்ம பார்க்கணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. எழுதிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, look at how many carbons are directly connected to carbocation. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. சரி மேம், இது பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கார்போகேட்டையான் கூட ஒரு கார்பன் தான் இருக்கு. சூப்பர். செகண்ட் ஸ்டெப், அந்த கார்பன் எத்தனை சிங்கிள் பாண்ட்ஸை மேக் பண்ணியிருக்கு வித் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதாவது சிம்பிளா நம்ம பாஷையில சொல்லணும்னா இதை நம்ம மெயின் குரூப்பா எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பனுக்கு எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்டெப் 2ங்கிறது என்னடாக்கனா, ஸ்டெப் 2
number of alpha hydrogens present to alpha carbon. இப்போ நீங்க நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த கார்பன்ட்ட 1 2 3 3 சிங்கிள் பாண்ட் CH bonds இருக்கு. கரெக்ட்டா? 1 2 3 3 CH bonds இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்மளோட CH bond சிக்மா பாண்ட உடைச்சு அந்த எலக்ட்ரான்ஸை இந்த கார்போகேட்டயானுக்கு நம்ம கொடுக்கலாம்னு சொல்றோம். நான் என்ன பண்றேன்? இந்த மூணுத்துல இருந்து நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த பாண்டை எடுத்துக்கிறேன். இந்த பாண்டை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்? இந்த பாண்டை உடைக்கிறேன். உடைச்சாச்சு. ஒரு பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் டாக்கனா? ஒரு பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? Quick in the comment section. Class till this class will finish on or before 12 o'clock டாக்கனா. ஏன்னா 12க்கு அப்புறமா நம்ம சிவகுமார் சாரோட மேரத்தான் இருக்கு. ஸோ எஸ் சொல்லுங்க, இந்த பாண்டை உடைச்சா எத்தனை எலக்ட்ரான்ஸ் நமக்கு கிடைக்கும்? CH ஒரு பாண்டை உடைச்சா 2 எலக்ட்ரான் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த 2 எலக்ட்ரானை நான் எங்க மிஸ்பிளேஸ் பண்ணலாம்? அப்போ இந்த பாண்டை உடைச்சேன்னா இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை நான் இங்க மிஸ்பிளேஸ் பண்ணலாமா? எஸ், நான் இங்க இருந்த எலக்ட்ரான்ஸை தூக்கி இங்க வச்சிட்டேன்ப்பா, அவ்வளவுதான். as simple as that. இப்படி தூக்கி வச்சிட்டேன்னா இங்க டபுள் பாண்ட் ஆயிருமா? இங்க டபுள் பாண்ட் ஆயிருமா? இப்போ இந்த பாண்ட் உடைஞ்சிருச்சு. அப்போ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே பாண்ட் இல்லைன்னு சொல்லும்போ இந்த ஹைட்ரஜன் H+ மாறிடுமா? கரெக்டா? கரெக்டா? அப்போ என்னோட மாலிகுல் என்னவாயிருச்சு? இந்த பாண்ட் உடைஞ்சு அந்த பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து, ஓகேவா? இங்க பாண்ட் உடைஞ்சு அந்த பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து என்னோட கார்போகேட்டயானை இப்போ கார்பனா மாத்திருச்சு. என்னோட கார்போகேட்டயானை இப்போ கார்பனா மாத்திருச்சு. ஏன்? பிகாஸ் இப்போ இந்த கார்பனுக்கு 1 2 3 4 பாண்ட் இருக்கு. This is called as hyperconjugation. This structure is called as hyperconjugation. Similarly, இதே மாதிரி நான் இப்போ எடுத்த ஹைட்ரஜனை நீங்க அப்படியே வச்சுட்டு இந்த பாண்டை உடைக்கலாம், அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த பாண்டை உடைக்கலாம், அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். which means ஓவராலா நான் சொல்லணும்னா total number of CH bond in alpha carbon is equal to number of hyperconjugative structures. அதத்தான் HC ஸ்ட்ரக்சர்னு எழுதியிருக்கேன். புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் கான்செப்ட். ரொம்ப ஈஸி. இதுதான் கான்செப்ட். உங்களோட ஆல்பா கார்பன்ட்ட எத்தனை நம்பர் ஆஃப் CH bonds இருக்கோ that is equal to the total number of hyperconjugative structure formed. Clear? புரிஞ்சுச்சா? அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல டோட்டலா நம்மனால எத்தனை ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்க முடியும்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு மாலிகுல்ட்ட இருந்து நம்மனால எத்தனை hyperconjugative structures உருவாக்க முடியும்? Quickly let me know in the comment section டாக்கனா. 2 3 நான் என்ன சொன்னேன்? total number of CH bond in alpha carbon is equal to total number of hyperconjugative structures அப்படின்னு சொன்னேனா? கரெக்டா? இதத்தான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபைன். அப்போ இந்த மாலிகுல்ல ஒரு ஆல்பா கார்பன் தான் இருக்கு. அது கூட 1 2 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குனா, CH பாண்ட் இருக்குனா, ஆப்வியஸ்லி நம்மளால 3 ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்க முடியும். இது கூடவே இன்னொரு பாயிண்டையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இன்னொரு பாயிண்டையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் நோட் திஸ் டவுன்.
more hyperconjugative structures equals more stability. உங்களால் எவ்வளோ ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாலிகுல் ஸ்டேபிளா இருக்கும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? எஸ் எஸ் எஸ். சரி, இப்ப நான் ஓவராலா இந்த சொன்ன விஷயத்துல இருந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மாலிகுல்ல இன் அ மாலிகுல், ஒரு மாலிகுல்ல ஹைப்பர்கான்ஜுகேஷன் நடக்கணும்னா if hyperconjugation should occur, அந்த மாலிகுல்ட்ட என்ன வேணும்? if hyperconjugation should occur, should have at least dash. ஒரு மாலிகுல்ல ஹைப்பர்கான்ஜுகேஷன் நடக்கணும்னா அந்த மாலிகுல்ட்ட அட்லீஸ்ட் ஒரு விஷயம் இருக்கணும். அந்த அட்லீஸ்ட் ஒரு விஷயம் என்ன? ஹாய் ஹாய் சத்யா, வெல்கம் வெல்கம். அந்த அட்லீஸ்ட் ஒரு விஷயம் என்ன? எஸ், வெரி குட் வெரி குட் வினோ. அட்லீஸ்ட் நமக்கு அங்க ஒரு ஆல்பா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் ஆச்சு இருக்கணும். கரெக்டா? கரெக்டா? ஓகே, அடுத்த क्वेश्चन. அடுத்த क्वेश्चन, ஹைப்பர்கான்ஜுகேஷன் will not work for dash. Hyperconjugation எந்த விதமான ஒரு unstable கார்பனுக்கு ஒர்க் ஆகாது. Hyperconjugation will not work for dash. Hyperconjugation will not work for dash. வெரி குட் வெரி குட் ரக்கனா, நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா கார்பன் ஹைட்ரஜன் பாண்டாச்சு இருக்கணும். கரெக்டான ஆன்சர். அது கூடவே ஹைப்பர் கான்ஜுகேஷன் எதுக்கு ஒர்க் பண்ணாது? இட் வில் நாட் ஒர்க் ஃபார் வாட்? குவிக் 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 குவிக். Stable carbon, illa kada. If there is stable carbon, then obviously we don't want hyperconjugation la. அது கிடையாது. ஒரு unstable form of carbon க்கு hyperconjugation தேவைப்படாது. or hyperconjugation work ஆகுது. யாரு? அம்பிகா, கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் அம்பிகா. So hyperconjugation will not work for carbanion. Hyperconjugation carbocation, free radical, double bonded carbon எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும். ஆனா இங்க ஒர்க் ஆகுது கார்பானியான்ட்ட ஒர்க் ஆகாது. புரிஞ்சுச்சா? கிளியரா கிளியரா கிளியரா? ஆல்சோ இது கூடவே நீங்க சொன்னதும் கரெக்ட் தான்டா கண்ணா. மெட்டல் கேட்டயானும் ஹைப்பர்கான்ஜுகேஷன் காமிக்காது. சோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மெட்டல் கேட்டயானும் ஹைப்பர்கான்ஜுகேஷன் காமிக்காது. ஏன்? மெட்டல் கேட்டயான்ட்டு எதிரா ஆல்பா கார்பன். ஸோ அதனால மெட்டல் கேட்டயானையும் இதில் சொல்லிக்கலாம். வெரி குட் வெரி குட் எவ்ரி ஒன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ். ஸோ இப்போ
ஹைப்பர்கான்ஜுகேஷனை பத்தி தேவையான எல்லா பேசிக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். கொஞ்சம் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? எஸ், ஹைப்பர்கான்ஜுகேஷனை பேஸ் பண்ணி உள்ள எல்லா பேசிக் ஃப்ரேம் ஒர்க்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஹைப்பர்கான்ஜுகேஷன்னா என்ன, அது எங்கெல்லாம் ஒர்க் ஆகும், எதனால அது ஒர்க் ஆகுது, டியூ டு ஸ்டெபிலிட்டி, அது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு சிங்கிள் பாண்டை உடைச்சு அதுல உள்ள எலக்ட்ரான்ஸை கார்போகேட்டைனுக்கோ ஃப்ரீ ரேடிக்கலுக்கோ வாட்ஸ்எவர் அதுக்கு கொடுக்குது. அதனால இதை நோ பாண்ட் ரெசனன்ஸ், பாண்டை உடைச்சு அங்க பாண்ட் இல்லாம ஆக்குறதுனால நோ பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்றோம். இதை நேத்தன் பேக்கர் எஃபெக்ட்னும் சொல்றோம், ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட்னும் சொல்றோம். இது ஒரு பெர்மனன்டான எஃபெக்ட். இதை ஃபுல்லா படிச்சிட்டோமா? அடுத்ததா எப்படி ஹைப்பர்கான்ஜுகேஷன் ஒர்க் ஆகும்ங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டோம். எத்தனை ஆல்பா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஹைப்பர்கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை நம்மளால உருவாக்க முடியும். அந்த கவுண்ட் ஆஃப் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாலிகுலுக்கும் அதிகப்படியான ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? இதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம். பேசிக் கொஸ்டின் தான். ஹைப்பர்கான்ஜுகேஷன் நடக்கணும்னா அங்க குறைஞ்சது ஒரு ஆல்பா கார்பன் ஹைட்ரஜன் பாண்டாச்சும் இருக்கணும். ஹைப்பர்கான்ஜுகேஷன் எங்க ஒர்க் ஆகுது? கார்போகேட்டையான்லயும் மெத்தில் கேட்டையான்லயும். கிளியரா? எஸ், இஸ் தட் கிளியர் சஞ்சய்? தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன் டக்கண்ணா. ஓகே, அடுத்ததாக நம்ம ஹைப்பர்கான்ஜுகேஷன் யாரெல்லாம் காமிப்பா அப்படிங்கிறத நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன், எழுதி போடுறேன், நீங்க சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் இட் டவுன், ஃபைனலா நீங்க சொன்னா போதும். சரியா? நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் CH3 CH2 plus, ரெண்டாவது CH3 plus, மூணாவது நாலாவது டேக்கண்ணா நீங்களும் லைனா நோட் பண்ணி வாங்க, தென் we will go with answers. சரியா? ஓகேவா? So yes, these are all the structures. நம்மளோட structures இதெல்லாம் தான். Could you yes repeat பண்ணியாச்சு ராக்கண்ணா. So start பண்ணலாமா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? shall we? Yes or no? ஃபர்ஸ்ட் உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இதுல எதெல்லாம் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் காமிக்கும், எதெல்லாம் காமிக்காது. காமிக்கும்னா எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸை காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சரை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இது ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை காமிக்குமா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை காமிக்குமா? திஸ் ஒன், இது ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை காமிக்குமா? Yes or no in the comment section. Yes or no in the comment section. Yes. எத்தனை ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் காமிக்கும்? இது எத்தனை ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் காமிக்கும்?
நான்சி ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாங்கப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். 3 ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். வெரி குட் வெரி குட். என்ன காரணம்? ஏன்னா இதுதான் நம்மளோட ஆல்பா கார்பன், அது கூட 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்போ எஸ், இது ஹைப்பர்கான்ஜுகேஷனை காமிக்கும். இன்ஃபேக்ட் 3 ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தரும். அடுத்ததா செகண்ட் ஆப்ஷன் hyperconjugative structure காமிக்குமா? Will it show hyperconjugative structure? Will it show? Hi Tiago, good morning. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். Yes or no? Yes or no? வாய்ப்பே இல்லை மேம், கிடையாது மேம். No, this will not show hyperconjugative structure. சரி, ஓகே. அடுத்ததாக இவன் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை காமிப்பானா? இவன் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை காமிப்பானா? Yes or no in the comment section. இவன் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை காமிப்பானா? No, very good very good. No. என்ன காரணம்? ஏன்னா இங்க கார்போகேட்டையான் வந்திருக்கு. சரி, ஓகே. அடுத்ததாக இவன் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் காமிப்பானா? இவன் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை காமிப்பானா? Yes or no in the comment section. இவன் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை காமிப்பானா? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ட்ரிக்கியான क्वेश्चन தான். கன்ஃபார்மா? இவன் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை காமிப்பானா? நல்லா கவனிச்சு சொல்லணும். இங்க தான் ட்ரிக்கியான क्वेश्चन, இங்க தான் நம்ம தப்பு பண்ணுவோம். இதுதான் ட்ரிக்கியான क्वेश्चन, இங்க தான் நம்ம தப்பு பண்ணுவோம். 9 ஸ்ட்ரக்சர்ஸை காமிச்சிருவானா? நான் 4th क्वेश्चनல கேட்டுட்டு இருக்கேன். இங்க ஆல்பா கார்பன் யாரு? இவருதான். ஆல்பா கார்பன் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? Yes or no in the comment section. இதுதான் ஆல்பா கார்பன். இது தெரிந்து தான் என்னால ஹைட்ரஜனை பாண்டை உடைச்சு இவனுக்கு டபுள் பாண்ட் கொடுக்க முடியும். இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? இருக்கா? இவனை விட்டுருங்க. he is just பீட்டா ஹைட்ரஜன், பீட்டா காமா ஹைட்ரஜன் போயிட்டே இருக்கும். நமக்கு தேவை ஆல்பா ஹைட்ரஜன் தான். ஆல்பா ஹைட்ரஜன் சாரி ஆல்பா கார்பன் தான். இந்த ஆல்பா கார்பன் ஹைட்ரஜன் இருக்கா? இல்ல. அப்போ ஆல்பா கார்பன் ஹைட்ரஜன் இல்லைன்னா அவன் எப்படி ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்க முடியும்? நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருப்போம்? ஓகேப்பா, இங்க 3 கார்பன் 9 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி 9 ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கும்னு நினைப்போம். தப்பு. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? உங்க கண்ணு ஃபுல்லா எங்க இருக்கணும்? உங்க கண்ணு ஃபுல்லா இந்த ஆல்பா ஹைட்ரஜன், இந்த இதுதான் நம்ம கார்போகேட்டோன்னா இந்த ஆல்பா கார்பன் கூட இருக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ரஜன், இந்த ஆல்பா கார்பன் கூட இருக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ரஜனை தான் பார்க்கணும். இங்க ஏதாச்சும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? கிடையாது. ஆல்பா ஹைட்ரஜன் இல்லைன்னா அங்க ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமா? இருக்குமா? இருக்காது. அதனால ஆப்வியஸ்லி 4ல ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வராது. ரைட். அடுத்ததா நல்லா கவனிச்சு பாருங்க. This is question number 5. இந்த question number 5ல hyperconjugative structures வருமா? question number 5ல hyperconjugative structures வருமா? இதுல நல்லா கவனிச்சு பார்த்து சொல்லுங்க. Does it show hyperconjugative structure? Yes or no in the comment section டாக்கண்ணா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 நம்ம பண்ண வேண்டியது கார்போகேட்டையான் இருக்கான்னு பார்க்க, சாரி கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்க்கணும். இங்க டோட்டலா எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? இங்க டோட்டலா எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்குடாக்கண்ணா? இதுவும் ஆல்பா ஹைட்ரஜன் தான். இங்க இருக்கிற 2 கார்பனுமே ஆல்பா ஹைட்ரஜன் தான். ஏன்னா 3 கார்பனும் டைரக்டா கார்போகேட்டையான் கூட கனெக்ட் ஆயிருக்கு. which means you have 3 alpha carbons. அந்த 3 alpha carbons கூடயும் ஓவராலா எத்தனை alpha hydrogens இருக்கு? இங்க 3, இங்க 3 2 6. அப்போ இதுவும் சேர்த்தா 9 alpha hydrogens இருக்கு. 9 alpha hydrogens இருக்குன்னா நமக்கு
9 hyperconjugative structures இங்க உருவாக்க முடியும். அதனால yes, hyperconjugation occurs here. Clear? Very good, very good, very good, my dear. That's the spirit, that's the spirit. அடுத்ததாக கொஞ்சம் உங்களை குழப்பனமேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குதே, கொஞ்சம் உங்களை குழப்பறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், கார்போகேட்டையன் இங்க கொடுக்கல. கார்போகேட்டையன் இருக்கா இல்லையா, எது கார்போகேட்டையன் அண்ட் அது கூட அந்த கார்போகேட்டையன் ஸ்டெபிலைஸ்டா இல்லையான்னு பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுல எது கார்போகேட்டையன் நான் சொல்லவே இல்லை. இதுல எது கார்போகேட்டையன், கார்போகேட்டையன் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளா ஹைப்பர்கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, we'll name the carbons. நீங்க நம்பர் சொல்றதுனால we will name the carbons. Let's say இது 1, இது 2, இது 3. ஓகேவா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். இதுல எது கார்போகேட்டையான்னு கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் பண்ணும். ஸோ யோசிச்சு சொல்லுங்க. இங்க கார்போகேட்டையன் இருக்கா, இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுமா, ஹைப்பர்கான்ஜுகேஷன் ஒர்க் ஆகுமா? கார்போகேட்டையான் இருக்கா, ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான், லைக் கார்பனையான் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல் ஏதாச்சும் இங்க இருக்கா, யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. Okay, middle carbon is 3 hyperconjugation structure. Is it stable? இங்க கார்பனுக்கு டோட்டலா 4 பாண்ட் வேணும். 1 + 3 4 பாண்ட் ஆயிடுச்சு. இந்த கார்பனுக்கும் 4 பாண்ட் வேணும். 1 2 3 4 4 பாண்ட் ஆயிடுச்சு. இந்த கார்பனுக்கும் 4 பாண்ட் வேணும். 2 2 4 பாண்ட் ஆயிடுச்சு. அப்ப அங்க கார்போகேட்டையான் இருக்கா? ஆனா நம்ம யாரை ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம்? சரி, கார்போகேட்டையான் இல்ல, ஓகே, பட் இருந்தாலும் இங்க ஹைப்பர்கான்ஜுகேஷன் வரும். ஏன் இந்த 6th क्वेश्चनல ஹைப்பர்கான்ஜுகேஷன் வரும்? ஏன்? இதான் என்னோட கேள்வி. இஸ் இட் ஸ்டேபிள்? ஏன்னா ஹைப்பர்கான்ஜுகேஷன் திருப்பி ரீகேப்சுலேட் பண்ணி பாருங்க. ஹைப்பர்கான்ஜுகேஷன் எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்? நான் என்ன சொன்னேன்? ஹைப்பர்கான்ஜுகேஷன் will work wherever we have carbocation, free radical or double bond or double bond. அப்ப இந்த क्वेश्चनல யார் இருக்கா? ஆக்சுவலா டபுள் பாண்ட் இருக்கா. அப்ப நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண போறது யார? நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண போறது யார? டபுள் பாண்ட். டபுள் பாண்டோட கேஸ்ல அந்த டபுள் பாண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய 2 கார்பனும் நமக்கு பெயின் பாயிண்ட்ஸ் தான். அது கூட அட்டாச்சா இருக்கிற கார்பன் தான் நம்மளோட ஆல்பா கார்பன். இங்க ஆல்பா கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்ப எத்தனை ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதனால உருவாக்க முடியும்? 3 ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதனால உருவாக்க முடியும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? எஸ், இதுதான் நம்மளோட ஆல்பா கார்பன். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட் ராக்கனா. அப்படியே 7th क्वेश्चन, இங்க ஹைப்பர்கான்ஜுகேஷன் வருமா வராதா? இங்க ஹைப்பர்கான்ஜுகேஷன் வருமா வராதா? மேம் பஃபர் ஆகுது டேக்கனா, எல்லாருக்கும் பஃபர் ஆகுதா? இஸ் இட் சோ? எல்லாருக்கும் பஃபர் ஆகுதா? ப்ளீஸ் செக் அண்ட் லெட் மீ நோ. இல்ல, ஓகே ஓகே டக்கண்ணா. சரி, ஓகே.
7th question hyperconjugation காமிக்குமா? காமிக்காது. ஏன்னா இதுதான் நம்மளோட மெயின் ஸ்ட்ரக்சர். இதை தான் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதுக்கு பக்கத்துல ஆல்பா கார்பன் இருக்கா? இல்ல. ஆல்பா கார்பனே இல்லைன்னா ஆல்பா ஹைட்ரஜனும் இல்ல, which means இங்க hyperconjugative structures அவன் காமிக்க மாட்டான். சரியா? கிளியரா? ஓகே. அடுத்ததாக இந்த கேள்வியை பாருங்க, பார்த்துட்டு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, இந்த கேள்வியை பாருங்க, பார்த்துட்டு இத டீடைல்டா ஒரு ஸ்ட்ரக்சரா வரைஞ்சிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. 8th question is your main point here. இதுதான் நம்ம கேள்வி. Quick. Okay. Why it was no submarine? விஷயம் என்னடா கண்ணா, இதுதான் நம்மளோட what we say. இப்போ எப்படி இங்க கார்போகேட்டையான் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணும்போது இந்த ரெண்டு கார்பனையுமே நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப ரெண்டு கார்பனையும் ஸ்டெபிலைஸ் பண்ணோம்னா இந்த டபுள் பாண்டட் கார்பன்ஸ்க்கு பக்கத்துல இதர் இங்க ஆர் இங்க நமக்கு கார்போகேட்டையான் வரணும், சாரி ஆல்பா கார்பன் வரணும். இங்க லெஃப்ட்லயும் ஆல்பா கார்பன் இல்ல, ரைட்லயும் ஆல்பா கார்பன் இல்ல. அதனால 7th questionல hyperconjugative structures நம்மளால காமிக்க முடியாது. பட் இதுவே 6thல பாருங்க, இதுக்கு பக்கத்துல ஆல்பா கார்பன் வந்திருக்கா? கரெக்டா? அதனால இங்க hyperconjugative structures காமிக்க முடியும். Is that clear? Is that clear? Okay, 6 or 3 confusion. சரி, இவனோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பார்த்துடலாமா? இவனோட 8th question. அட ஒரு ஆவேசத்துல எழுதிட்டேன். சரி, 8th questionக்கான ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பார்க்கலாமா? இவன் ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படிடா கண்ணா இருக்கும்? இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஓகே, அந்த கார்பன் கூட 2 CH3s இருக்கு. CH3. ஓகே, இங்க CH2 இருக்கு. அப்போ obviously it will be double bonded CH2. ஏன்னா 2ங்கிறதுனால டபுள் பாண்ட் தான் வர முடியும். அப்போ obviously இந்த டபுள் பாண்டட் மாலிகுல தான். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இந்த டபுள் பாண்டட் மாலிகுல தான் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணோம். அப்போ இந்த மாலிகுலுக்கு பக்கத்துல எத்தனை ஆல்பா கார்பன்ஸ் இருக்கு? 1 2 2 ஆல்பா கார்பன்ஸ் இருக்கு. எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 3 6 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்ப 6 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னா நீங்களே சொல்லுங்க எத்தனை ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்? இந்த இடத்துல 6 ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதனால எஸ், இட் வில் ஷோ ஹைப்பர்கான்ஜுகேஷன். புரிஞ்சுச்சிங்களா? கிளியரா? இந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரை எழுதி அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்? ஓகே, 9th question. இங்க ஹைப்பர்கான்ஜுகேஷன் வருமா? hyperconjugation வருமா? yes or no in the comment section. 9th questionல hyperconjugation வருமா? இல்ல தியாகு, எத்தனை மெத்தில் இருந்தாலும் see, don't see this as metal ragana, consider it as alpha carbons. எத்தனை alpha carbons இருந்தாலும் you can consider அதுல எத்தனை alpha hydrogens இருக்கோ that is equal to total number of hyperconjugative structures. இங்க மொத்தமா 6 alpha hydrogens இருக்கா? அப்ப 6 hyperconjugation structures வரும். இங்க 3 alpha hydrogen இருக்கா? 3 hyperconjugative structures. இங்க ஒரு 6, இங்க ஒரு 3, 9 alpha hydrogens இருக்கா? அப்ப 9 hyperconjugative structures. Total number of alpha hydrogen is equal to total number of hyperconjugative structures. ஓகேவா? எஸ். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விதான் நான் கேட்டிருக்கேன். சோ யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரி, இந்த மாலிகுலை பத்தி பேசணும்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணணும். இங்க இந்த கேஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 3 கேசஸ் இருக்கு. சரியா? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த டபுள் பாண்ட் கூட எத்தனை ஆல்பா கார்பன்ஸ் இருக்கு? ஐ மீன் சிங்கிள் பாண்டட் கார்பன்ஸ் இருக்கு?
1 2 3 அப்போ 3 சிங்கிள் பாண்டட் கார்பன்ஸ் இருக்கு 3 ஆல்ஃபா கார்பன்ஸ் இருக்குனா இந்த மூணுத்தையுமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுமா இங்க தான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பே இருக்குடா கண்ணா நல்லா கவனிச்சு பாருங்க இவனை தான் நான் எடுத்திருக்கேன் சி இங்க இருக்கக்கூடிய கார்பனும் டபுள் பாண்ட்ல இருக்கு இங்க இருக்கக்கூடிய கார்பனும் டபுள் பாண்ட்ல தான் இருக்கு பட் ஆனா யாரை நம்ம கன்சிடர் பண்ணலாம் இவனை மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும் ஏன்னா அவன் மட்டும்தான் சிங்கிள் பாண்டட் கார்பனா இருக்கான் கரெக்டா அப்ப இந்த ஹோல் சிஸ்டத்தோட ஆல்பா கார்பன்கிறவன் யாரு இவனா தான் இருப்பான் அவன்கிட்ட எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு அப்ப எத்தனை ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இவனால உருவாக்க முடியும் 3 ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இவனால உருவாக்க முடியும் புரிஞ்சுச்சா கிளியரா நம்ம ஆல்பா கார்பனா ஒருத்தனுக்கு பேர் வைக்கிறோம்னா it means that the alpha carbon has only single bond அது எந்த வகையிலும் டபுள் பாண்ட வச்சிருக்க கூடாது புரிஞ்சுச்சுங்களா அது டபுள் பாண்ட வச்சிருந்துச்சுனா obviously it will not work is that clear okay அடுத்ததாக இந்த ஒரு மாலிகுலை நம்ம எடுக்கிறோம் இந்த மாலிகுல்ல இங்க தான் கார்போகேட்டையான் இருக்கு so இதுல ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் காமிக்க முடியுமா காமிக்க முடியாதா காமிக்க முடியும்னா எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் காமிக்க முடியும் this is your question so please let me know the answer for this one rakana please let me know the answer for this one சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க பாப்போம் quick okay 10 ஸ்ட்ரக்சரை காமிக்க முடியுமா 10 ஸ்ட்ரக்சரை காமிக்க முடியுமா 15 5 டே கண்ணா ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசா வேணாலும் இருக்கட்டும் சரியா இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசா வேணாலும் இருக்கட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக இங்க சைடுல வரையறேன் அட இவன் வேற ஒரு நிமிஷம்டா இவன் பார்க்க எப்படி இருக்கானா இங்க தான் கார்போகேட்டையான் இருக்குதா this is your கார்போகேட்டையான் கரெக்ட்டா இப்போ இந்த கார்போகேட்டையான் எத்தனை ஆல்பா கார்பன்ஸ் வச்சிருக்கு இந்த கார்போகேட்டையான் 1 2 ஆல்பா கார்பன்ஸ் வச்சிருக்கு ஓகேவா இங்க ஒரு ஆல்பா கார்பன் இங்க ஒரு ஆல்பா கார்பன் அந்த ஆல்பா கார்பன்ட்ட ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கா ஆல்ரெடி 1 2 பாண்ட் மேக் பண்ணிடுச்சு அப்ப மிச்ச 2 இடத்துலயும் அது என்ன பண்ணியிருக்கும் 2 ஹைட்ரஜன் பாண்ட் மேக் பண்ணியிருக்கும் கரெக்ட்டா எஸ் அப்ப இங்க 2 ஆல்பா ஹைட்ரஜன் இங்க 2 ஆல்பா ஹைட்ரஜன் total number of alpha hydrogen is equal to total number of hyperconjugative structures இங்க 4 alpha hydrogen இருக்கிறதுனால இந்த molecule எத்தனை hyperconjugative structures காமிக்கும் 4 hyperconjugative structures காமிக்கும் and yes it shows hyperconjugation புரிஞ்சுச்சா நீங்க ஸ்ட்ரக்சர் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி உங்க கண்ணு எங்க இருக்கணும் நம்ம மகாபாரதத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் அர்ஜுனன்ட்ட அவரோட டீச்சர் வந்துட்டு கேட்குறாரு ஒரு வில்லம்ப கொடுத்துட்டு நீ எதை பார்க்குற உன் கண்ணுக்குள்ள என்னெல்லாம் தெரியுது அப்படிங்கிற கேட்பாரு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு இந்த மரம் தெரியுது செடி தெரியுது அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை தெரியுது நிறைய பறவைகள் இருக்கு அதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அர்ஜுனன் என்ன சொல்லுவார்னா எனக்கு நீங்க என் கையில வில்லையும் அம்பையும் தந்திருக்கீங்க எனக்கு நீங்க சொன்ன அந்த ஒரு பேர்டோட கண்ணு மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாரு அதே கான்செப்ட் தான் ஹைப்பர்கான்ஜுகேஷன்லயும் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி ஹைப்பர்கான்ஜுகேஷனை பொறுத்தவரை நீங்க அர்ஜுனனா மாறணும் which means நீங்க பெயின் பாயிண்ட்டை மட்டும் தான் பார்க்கணும் ஆல்பா கார்பனை மட்டும் தான் பார்க்கணும் சரியா கிளியரா ஸோ இங்க 4
alpha hydrogens இருக்கிறதுனால 4 hyperconjugative structures ஃபார்ம் பண்ணலாம். இன்னைக்குனா இப்போ hyperconjugative structure ஏதாச்சும் ஒன்று தந்தாங்கன்னா உங்களால இந்த மாதிரி ஈஸியா ஆன்சர் பண்ண முடியுமா? எஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை போடுங்க. எஸ், கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை போடுங்க. If you guys are clear with what we have said, comment section la or fire podunga. Sikram dakana. Very good, my dear. Yes. Super, my dear. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. என்கிட்ட லெட்ஸ் சே ஒரு கார்போகேட்டையான் இருக்கு. அந்த கார்போகேட்டையானோட சைடுல we have CH3. இந்த சைடுல we have CT3. டீனா ட்ரிட்டியம், ஓகேவா? ஹைட்ரஜனோட ஐசோடோப்பான புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம்லாம் சொல்லுவோம்ல. புரோட்டியம் தான் H, டியூட்ரியம் தான் D and ட்ரிட்டியம் தான் T. சரியா? ட்ரிட்டியம் தான் சொல்றேன். இப்போ ஆப்வியஸ்லி இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான், இதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான், ரெண்டும் ஒரே தான் போகுது. பட் ப்ரிஃபரபிளி அமாங்ஸ்ட் தீஸ் டூ, இஃப் ஐ நம்பர் திஸ் as 1 and this as 2, ப்ரிஃபரபிளி எந்த பாண்ட் சீக்கிரமா உடைஞ்சு ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை தரும்? இஸ் இட் 1 or 2 டாக்கனா? இஸ் இட் 1 or 2? ரெண்டுமே ஸ்ட்ரக்சர்ஸ் தரும் தான், ரெண்டுமே ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் தரும் தான். பட் யார் ஃபாஸ்டா உடைவா? 1 or 2? புரோட்டியமா ட்ரிட்டியமா? புரோட்டியமா ட்ரிட்டியமா? ஓகே, நிறைய பேர் 1 தான் சொல்லியிருக்கீங்க, which is correct. பட் ஏன் 1? why? what is the reason? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் ஆப்ஷன் 1 is the correct answer? ஏன் ஆப்ஷன் 1 is the correct answer டாக்கனா? ஏன் ஆப்ஷன் 1 is the correct answer? சீக்கிரம் சொல்லுங்க. ரெண்டுமே உடையும், 1 and 2 ரெண்டுமே உடையும். பட் ப்ரிஃபரபிளி யார் உடைவான்னு பார்த்தீங்கன்னா 1 தான். என்ன காரணம்? என்ன காரணம்? டே, ரெண்டுமே ஹைட்ரஜன் தான்டா, இதுவும் ஹைட்ரஜன் தான், இதுவும் ஹைட்ரஜன் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. என்னென்ன? புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். கரெக்டா? இது 3மே ஹைட்ரஜன் தான். அப்படி ஹைட்ரஜன் இல்லைன்னா சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ அதனால நீங்க சொல்லிட்டீங்க, ஆமா இவன் தான் உடைவான்னு. கரெக்ட். ஆனா ஏன்? வாட் இஸ் த ரீசன்? வெரி குட் தியாகு. எலக்ட்ரான் இஸ் லிட்டில் பிட் நியரர் டு த நியூக்ளியஸ் தேன் ஹைட்ரஜன். அப்ப அதனால என்ன நடக்கும்? எலக்ட்ரான் பக்கத்துல இருக்குன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அப்படி இருக்குன்னா கார்பன் அண்ட் ட்ரிட்டியம் பாண்ட்ஸ் ஸ்ட்ராங்கரா உருவாகும். கரெக்டா? இஃப் எலக்ட்ரான் இஸ் நியர்பை டு த நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரிட்டியம், ஆப்வியஸ்லி அது ஒரு பாண்டை உருவாக்குதுன்னா பாண்ட் லென்த் கம்மியாகும். பாண்ட் லென்த் குறையுதுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். அதனால கார்பன் ட்ரிட்டியம் பாண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் இன் நேச்சர். கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் comparatively weaker in nature.
அப்போ இவன் வீக்கரா இருக்கானா ஈஸியா உடைஞ்சிருவான், உடைஞ்ச ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை தந்துருவான். பட் இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சீக்கிரமா உடைய மாட்டான், கொஞ்சம் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறதுல கொஞ்சம் மத்து பிடிச்ச மாதிரி இருப்பான். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் டாக்கண்ணா? எஸ். இப்போ இதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ஹைப்பர்கான்ஜுகேஷனை பார்க்க போறோம். வாட் ஆர் ஆல் த அப்ளிகேஷன் ஆஃப் ஹைப்பர்கான்ஜுகேஷன்? ஹைப்பர்கான்ஜுகேஷனுக்கான அப்ளிகேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். ஹைப்பர்கான்ஜுகேஷனுக்கான ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன? Can anyone tell me? Yes. First application என்ன? கண்டிப்பா கண்டிப்பா தியாகோ, டோன்ட் வரி. ஹைப்பர்கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போதே ஐ நோ இட் இஸ் அ பிட் ட்ரிக்கி. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், அதை ரீகேப்சுவேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக இதை முடிச்சதுக்கப்புறமா திருப்பி எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரேன். ஓகேவா? டு ஃபைண்ட் ஸ்டெபிலிட்டி. வெரி குட், வெரி குட். அதோட ஃபஸ்ட்டு வேலையே என்ன? Stability of carbocation. கரெக்டா? அதோட ஃபர்ஸ்ட் வேலையே stability of carbocation. சரி, இப்போ கார்போகேட்டயோனோட ஸ்டெபிலிட்டியை பற்றி நான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? டேக்கண்ணா, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Number of hyperconjugation is equal to stability. If in case hyperconjugative structure கூடுதுன்னா ஸ்டெபிலிட்டியும் கூடுது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 2 இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு இருக்கும், 3 இருந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், 4 இருந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், 6 இருந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். which means number of hyperconjugative structure whenever it increases, stability will also increase. Okay. அப்போ பொதுவா நான் ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசும்போது இப்படி சொல்றேன். இதே மாதிரி ஒரு கார்போகேட்டயோனோட ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசும்போது நம்மளால என்ன சொல்ல முடியும்? ஒரு கார்போகேட்டயோனோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது it will be directly proportional to the number of hyperconjugative structures. ஒருத்தனுக்கு 6 ஹைப்பர்கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, இன்னொருத்தனுக்கு 3 தான் இருக்குன்னா யாரு ஸ்டேபிளா இருப்பா? 6 ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறோம் தான் ஸ்டேபிளா இருப்பா. பேஸ்ட் ஆன் திஸ் அசம்ஷன். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? ஹாய் ஹாய் கவியரசி, வெல்கம் வெல்கம் ஆன் போர்ட். குட் மார்னிங். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப 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 முக்கியம்டாக்கண்ணா. ஓகேவா? இங்கே கலர்ஃபுல்லாக இருக்கணும் தான் போடுறேன், இது கலரே வர மாட்டேங்குது, என்ன பண்ண? சரி, ஓகே, நான் இப்போ இந்த கான்செப்டை வச்சு உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? லெட்ஸ் சே I'll give you 4 ஆப்ஷன்ஸ். சரியா? நான் உங்களுக்கு 4 ஆப்ஷன் தரப்போகிறேன், அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டரை நீங்கள் சொல்லணும். சரிங்களா? சொல்லிடலாம்ல? ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிளாக தரேன். ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா CH3 CH2+. மூணாவது ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ்
நாலாவது ஒன் நான் இங்கே எழுதுறேன், போர்டு பத்த மாட்டேங்குதுடா, என்னன்னு தெரியல, நமக்கு குட்டி போர்டு தந்துட்டாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ நாலாவது வந்துட்டு சி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட 4 ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4 மாலிகுல்ஸோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீசிங் ஆர்டரில் ஆன்சர் பண்ணும். இன்க்ரீசிங் ஆர்டரில் ஆன்சர் பண்ணும். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. டெக்கனா ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்ம சொல்லணும். ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் டக்கனா. எஸ் எஸ் எஸ். ஓகே, சூப்பர் 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 டாக்கண்ணா. சூப்பர் ஈஸி கொஷினாக இருந்துச்சா? இது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தானே? ஸோ எஸ், இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சரே காமிக்க மாட்டான். இங்கே 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், இங்கே 6 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், இங்கே 3 3 3, ஸோ 9 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இவங்களை அரேஞ்ச் பண்ணோன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? ரொம்ப ஈஸி மேம், இன்க்ரீசிங் தானே. ஸோ 1 2 3 4 இப்படி தான் அரேஞ்ச் பண்ணும். கரெக்டா? ஈஸியாக முடிஞ்சிருச்சா? செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. இட் இஸ் வெரி 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 ஈஸி, ரொம்ப ஈஸி. என்ன பண்ணும்? கார்போகேட்டையோனை ஐடென்டிஃபை பண்ணுறோம். கார்போகேட்டையோன் பக்கத்தில் எத்தனை ஆல்ஃபா கார்பன் இருக்குது, எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது? இங்கே ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான், சாரி ஒரே ஒரு ஆல்ஃபா கார்பன் தான், 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், 3 ஸ்ட்ரக்சர்ஸ். இங்கே 2 கார்பன்ஸ், 6 ஹைட்ரஜன்ஸ், 6 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். இங்கே 3 ஆல்ஃபா கார்பன், 9 ஹைட்ரஜன்ஸ், 9 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? கிளியரா? இப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே நம்ம கார்போகேட்டையானை யூஸ் பண்ண வேணாம், ஃப்ரீ ரேடிக்கலை யூஸ் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ யூ ஹாவ் 4 ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் CH3 டாட். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் CH3 CH2 டாட். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் let's say okay, and fourth option பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேள்வி கொடுத்துருக்கேன்டா கண்ணா, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்பப்பா. ஸோ இதோட இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க. ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க. ஒரு ஆவேசத்தில் 1 2 3 4ன்னு சொல்லிடாதீங்க கண்ணா, பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இது ABCDயில் கொடுத்துருக்கேன், யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. குவிக் 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 குவிக். ஈஸியா முடிஞ்சிருச்சா? இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சா? எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ த ஆன்சர் இஸ், இங்கே ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லை, இங்கே ஒரே ஒரு ஆல்ஃபா கார்பன், 3
alpha hydrogen. So 3 hyperconjugative structures. இங்க 9 hyperconjugative structures. இங்க 6 hyperconjugative structures. அதனால the order will be A, B, D, C. A, B, D, C. ஐயோ sorry கண்ணா மாத்தி போட்டேன். A, B, D, C. A, B, D, C is our correct answer. புரிஞ்சிச்சுல? அடுத்த கேள்விக்கு போலாமா? இதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கேள்வியா இருக்கும். ஓகேவா? இதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கேள்வியா இருக்கும். ஏன்னா நான் கொடுக்க போற கேள்வியில என்ன பண்ண போறேன்? I am going to mix plus I minus I along with hyperconjugation. சரியா? So third questionல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏல இந்த மாதிரி ஒரு மாலிகுல், ஆப்ஷன் பில வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா I'll just see and draw. ஆப்ஷன் பில வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா you have ஆப்ஷன் சில ஆப்ஷன் டில அண்ட் ஆப்ஷன் இல ஓகேவா? 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட ஸ்டெபிலிட்டியை சேம் இன்க்ரீசிங் ஆர்டர்ல நீங்க எழுதணும். சேம் பட் டிஃப்ரெண்டா இல்லை டோட்டலி டிஃப்ரெண்டா? என்னடா நடக்குது? ஸோ எஸ், இங்கேயும் சேம், இன்க்ரீசிங் ஆர்டர்ல ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். குவிக்கா சொல்லுங்கடா கண்ணா, டக்கு சட்டுன்னு சொல்லிவிடுங்க. Yes. Okay, quick. டிகனா யோசிச்சு சொல்லுங்களா. சரி, இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் பேசிக்கா எத்தனை ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏல 1 2 கார்பன் இருக்கு. ஆல்ரெடி அது 2 பாண்டை மேக் பண்ணியிருக்குன்னா பேலன்ஸ் 2 பாண்ட்ல தான் அது வந்து ஹைப்போகான்ஜுகேஷனை காமிக்கும். ஸோ டோட்டலா 4 ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை இது காமிக்கும். இங்கேயும் அதே கான்செப்ட் தான், 4 ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை இது காமிக்கும். இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குண்டாக்கண்ணா ஆப்ஷன் 3ல இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 1, ஸோ 3 ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்ததாக இங்கே வந்துக்கிட்டோன்னா இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 1 2 3 வருமா? எஸ். ஸோ அப்போ டோட்டலாக 2 4 ப்ளஸ் 3 டோட்டலாக 7 ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸாக அது காமிக்கும். ஃபைனலாக இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட கார்போகேட்டன்.
அப்போ இங்கே 2, இங்கே 2, இங்கே எத்தனை இருக்கும்? இங்கேயும் 2. ஸோ அதனால் 6 ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை காமிக்குது. இப்போ பொதுவாக நம்ம ஆர்டர் எழுதணும்னா, பிளெயினாக நம்ம ஆர்டர் எழுதணும்னா நம்ம இதை எப்படி எழுதுவோம்? ஈஸியாக we'll write this as first C மேம், அதுக்கப்புறமா we have A and B மேம், ஏவும் பியும் ஈக்குவல் மேம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நமக்கு E வருது மேம், அதுக்கப்புறமா நமக்கு D வருது மேம் அப்படின்னு எழுதுவோம். ஆனால் இப்படி எழுதுனா இது தப்பு. ஏன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிகண்டா இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன்லாம் எதுக்காக வருது? ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வருது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் +I and -I குரூப்ஸ் இருக்குது. இந்த +I and -I குரூப்ஸ் அங்கே வருதுன்னா அங்கே ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் தானே அர்த்தம். இங்கே +I and -I குரூப் வருதுன்னா அங்கே ஸ்டெபிலிட்டியை அது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். எஸ் ஆர் நோ in the comment section. எஸ் ஆர் நோ in the comment section. எஸ், கரெக்டு தானே. இது இங்கே ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். அப்போ ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா A and B, amongst A and B யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்? வெறும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு சொல்லணும்னா ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். பட் பிளெயினாக உங்கள்கிட்ட கொஷனில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பேஸ்ட், ஐ மீன் ஸ்டெபிலிட்டியோட இன்க்ரீசிங் ஆர்டரை எழுதுங்கன்னு சொன்னால் ஹைப்பர் கான்ஜுகேஷனையும் கன்சிடர் பண்ணோம், +I -ஐயும் கன்சிடர் பண்ணோம். ரெண்டும் இங்கே இருக்கிறதுனால இதோட ஸ்டெபிலிட்டி A விட அதிகம். அதனால we will write here as A lesser than B. புரிஞ்சிச்சிங்களா? So CAPED is the right answer. இது clear-ஆ? Okay. From lesser increasing orderல small to big நம்ம எழுதியிருக்கோம். So CABED is the right answer. More hyperconjugative structures, more stability it will show. Fine? Yes. இனிதான் ஆட்டமே இருக்கு. ஏன்னா இப்போ +I -I வச்சு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தந்துட்டேனா, அடுத்ததாக ரெசனன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ here we go with the next question. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது லைக் இன்ஜினியரிங் படிக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ் யாராச்சும் தான் கேட்டு பார்த்தா தெரியும். அங்கே ஃபஸ்ட் இயரில் 2 செமிஸ்டர் இருக்கும். ரெண்டுத்துலேயும் இன்ஜினியரிங் படிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பியோர் கெமிஸ்ட்ரி பேஸ்ட் இன்ஜினியரிங் குரூப்ஸ்க்கு போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு செமிஸ்டரில் வரக்கூடிய ஒரு கொஷின் தான் இது. சரிங்களா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இது வந்து IIT 2008 கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருக்கான், காலேஜ் லெவல் கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருக்கான். ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். பட் ஐ ஹாவ் assurity that you guys will do it. Okay? ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். இது நம்மளோட செகண்ட் ஸ்ட்ரக்சர். இது நம்மளோட தேர்ட் ஸ்ட்ரக்சர். அண்டு இங்கே கார்போகேட்டைன் வச்சுக்கலாம், இங்கே வந்துட்டு இந்த கார்போகேட்டைன் வச்சுக்கலாம். ஓகே. அண்டு இன்க்ரீசிங் ஆர்டரில் இதற்கான ஆன்சரை சொல்லணும். ஓகேவா? ஸ்டெபிலிட்டியோட இன்க்ரீசிங் ஆர்டரில் இதற்கான ஆன்சரை சொல்லணும். ஓகே காயத்ரி, நோ வரிஸ் ரக்கண்ணா. சி, நான் இப்போவும் சொல்கிறேன், மேரத்தானுக்கு தயவு செஞ்சு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி, இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும் 12 ஹார்ஸ் மேரத்தான், 15 ஹார்ஸ் மேரக்கண்ணா. ஓகேவா? கிளியரா? ஜான்குள்ளே ஃபுல் போர்ஷன், ஜான் ஃபஸ்ட்டுக்குள்ளே ஃபுல் போர்ஷனை முடிச்சிருவோம். ஸோ அதனால ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த மேரத்தான்.
இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சிவா சார் கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ் டக்கண்ணா. பிரேக் செஷனே முடிய போகுது அபிதா. இப்போ பிரேக்கா? சொல்லுங்கள், இதற்கான ஆன்சர் என்ன? ஸ்டெபிலிட்டி based on increasing order. Quick. First இங்க எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல எல்லாம் ரெசனன்ஸ் வரும்டாக்கண்ணா? ஃபர்ஸ்ட் இங்க எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல எல்லாம் ரெசனன்ஸ் வரும்? ரெசனன்ஸ் தான் அந்த எய்தர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் டபுள் பாண்டட் எலக்ட்ரான் சிங்கிள் பாண்டுக்கு மாறுறது தான் நம்ம ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்படி பார்க்கும்போது இந்த மாலிகுல் ரெசனன்ஸை காமிக்கும், இந்த மாலிகுலும் ரெசனன்ஸை காமிக்கும். சரியா? கரெக்டா? A and C will show resonance. கரெக்ட் தானே? எஸ். சரி, ரெசனன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் காமிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக அது கூட எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இவங்க காமிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தா போதும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 ஆல்ஃபா கார்பன், 2 ஆல்ஃபா கார்பன்ட்டையும் 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கே 6 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். இங்கே எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வர முடியும்? இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இது ஆல்ரெடி 2 பாண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ மிச்சம் 2 பாண்டில் தான் ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இது ஆல்ரெடி ஒரு பாண்ட் மேக் பண்ணியிருக்கு, அப்போ 3 பாண்டில் ஹைட்ரஜன் இருக்கும். ஆப்வியஸ்லி 5 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்ததாக இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஆல்ஃபா கார்பன் தான் இருக்குது. 1 2 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் ஃபைனலாக இங்கேயும் 1 2 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். டெக்கான எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு மாலிகுல்ல நான் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கமும் தரேன். சரியா? ஸ்டெப் 1 இதை பாருங்கள், ஸ்டெப் 2 இதை பாருங்கன்னு விளக்கமும் தரேன். பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்த ஒரு மாலிகுல்ல 2 எஃபெக்டிவ் சேர்ந்து வருதோ, 2 ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட் சேர்ந்து வருதோ, அந்த மாலிகுல் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ போன கொஷனில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இங்கே +I -Iயும் ஹைப்பர் கான்ஜுகேஷனும் வருது. அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னேன். சிமிலர்லி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கேயும் 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர், இங்கேயும் 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர். பட் அமாங்ஸ் தீஸ் 2 இங்கே ரெசனன்ஸ் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக ரெசனன்ஸ் இருக்கிறதுனால இதுதான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த என்டையர் மாலிகுலோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படிராக்கனா இருக்கும்? let me know in the comment section. இருக்கிறதுலே least ஸ்டேபிள் இருக்கக்கூடியது 4 தான். ஏன்னா அங்கே 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. 4க்கு அப்புறமா நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? 4க்கு அப்புறமா நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? குவிக் 4க்கு அப்புறமா யாருடா வருவா? மேம் இதில் மேலே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வரதராஜ், நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டான நேரத்தில் இப்போ இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா வரதராஜ், இப்போ நியூ இயர் நெருங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் ஹாஃப்லி லீவில் இருக்கீங்க. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம வேதாந்து நீட் தமிழில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, அடுத்த 6 நாளைக்குள்ளே நம்ம ஃபுல் போர்ஷனை முடிச்சு விட்றலாம். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும், அதுக்கப்புறமா ஒரு 3-4 நாளில் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்துட்டு நம்மளோட இன்னைக்கு 12 மணிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய மேரத்தானை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ் 11th ஃபிசிக்ஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் 11th NCERT புக்கையும் உங்களோட நோட்ஸையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 6 நாளில் போர்ஷனை முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 11th and 12th ஃபுல்லாக முடிச்சிடலாம். நீங்கள் அதை முடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பேஸ் ரெடி ஆயிரும்டாக்கண்ணா. அந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நம்ம கொஷின் ப்ராக்டிஸாக ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது இதுதான். ப்ளீஸ் மேக் ஷூர் that you guys follow
the series without fail. Okay, right ராக்கண்ணா. அடுத்ததா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? நம்ம நினைப்போம் இதுக்குன்னு தான், கிடையவே கிடையாது, ரெசனன்ஸ் இல்லாத இவனுக்கு தான் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். கரெக்டா? கரெக்டா? ஸோ பி நெக்ஸ்ட் வருவான், அதுக்கப்புறமா யார் வருவா? அதுக்கப்புறமா சி, அதுக்கப்புறமா ஏ. ஏன்னா ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா அங்க ஸ்டெபிலிட்டி அதிகம், அதனால. ஓகே, கண்டிப்பா காயத்ரி. ஆக்சுவலா அடைக்கண்ணா, நாளைக்கு நான் கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ் கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரி எடுக்க போகிறேன். சரிங்களா? டேட் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 24ஆ? 24th கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ், 25th கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரி, 26th நம்ம அதே மாதிரி கிளாஸ் 11th பயாலஜி பார்ப்போம். கிளாஸ் 11th ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறமா 27th வந்துட்டு கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ், 28th வந்துட்டு கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி, 29th வந்துட்டு கிளாஸ் 12 பயாலஜி நம்ம பார்ப்போம். அப்போ 29th நம்ம ஃபுல்லாக போர்ஷனை முடிச்சிருவோம். 30, 31, 1, 2 4 நாள் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். 2ஆம் தேதிக்குள்ளே கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஃபுல் தயாராக இருப்போம். சரியா? அதுக்கப்புறமா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஏன் இந்த பிளான் நான் கொண்டு வந்தேன்னா, டெக்கனா எல்லாருக்கும், மோஸ்ட்லி ஸ்கூல் போகிற எல்லாருக்கும் வந்துட்டு February, March, April டைமில் வந்து எக்ஸாம் வரும். கரெக்டாக? எல்லாரும் எக்ஸாமில் பிஸியாக இருப்பீங்க. ஸோ அந்த நேரம் உங்களை வந்துட்டு வாங்கடா நீட்டுக்கு படிங்கடா அப்படின்லாம் சொல்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஹாஃப்வேலி லீவ்லேயே நம்ம போர்ஷனை முடிச்சிடுறோம். ஸோ தட் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எக்ஸாம் முடித்த கையோட திருப்பி கொஷின் ப்ராக்டிஸ் ரிவிஷன்லாம் கொண்டு வரும்போது நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம வேதாந்தோ நீட் தமிழ்லேயே நம்ம ஒரு 5-6 ரிவிஷன்ஸை முடிச்சு விட்ருவோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ கைஸ் கம். சுபாஷ் சார் பாவம், ஏன் நாங்கள் பாவம் இல்லையாடா டேய்? எல்லாருக்குமே 2 கிளாஸ் தான். இட்ஸ் லைக் வெரி ஹார்ட் ஃபார் ஆல் த ஃபேக்கல்ட்டிஸ். பட் உங்களுக்காக நாங்கள் அதை கண்டிப்பாக செய்வோம். ஓகே, ஸோ எஸ் டாக்கண்ணா. ஃபைன். ஸோ இதோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் முடியுது. ஹைப்பர் கான்ஜுகேஷனில் நம்ம என்னவெல்லாம் பார்த்துருக்கோன்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் கார்போகேட்டையான், கார்போகேட்டையான் ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் டபுள் பாண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் பாண்டை உடைச்சு அந்த எலக்ட்ரானை இங்கே கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு பெர்மனன்ட் எஃபெக்ட் அண்ட் இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால இட் இஸ் அ ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட். இதோட இன்னொரு பேர் என்ன? நோ பாண்ட் ரெசனன்ஸ். அது இல்லாமல் இன்னொரு பேர் என்ன? நேத்தன் பேக்கர் எஃபெக்ட். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்? இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். எப்போவுமே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நம்ம கார்போகேட்டையான் எத்தனை ஆல்ஃபா கார்பன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம கார்போகேட்டையான் எத்தனை ஆல்ஃபா கார்பன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அந்த ஆல்ஃபா கார்பன்ட்டு எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட ஸ்டெபிலிட்டியும் கூடும். ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்பர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. புரிஞ்சிச்சிங்களா? இங்கேருந்து நம்ம மெயினாக படித்த 2 விஷயம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கணும்னா அங்கே குறைஞ்சது ஒரு கார்பன் ஹைட்ரஜன் ஆல்ஃபா பாண்டாச்சும் இருக்கணும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் கார்பனையான்லையும் மெட்டல் கேட்டையான் CH3+லையும் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ இதெல்லாம் படித்ததுக்கப்புறமா நம்ம இந்த கொஷின்ஸை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா we had this differentiation between CH and CT. நம்ம ஹைட்ரஜனுக்கு 3 விதமான ஐசோமர்ஸ் இருக்குது, ஐசோடோப்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன், புரோட்டியம், டியூட்டியம் அண்ட் ட்ரிட்டியம். இதில் ட்ரிட்டியம் ஸ்ட்ராங், ஹைப்பர் கான்ஜுகேஷன் அவ்வளோவா காமிக்காது. புரோட்டியம் வீக், ஹைப்பர் கான்ஜுகேஷனை காமிக்கும்.
இதுக்கப்புறமா நம்ம என்ன படித்தோம்? அப்ளிகேஷன் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டயானில் மட்டும்தான் இதை உபயோகிப்போம். எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறமா நம்ம நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நம்மளோட கார்போகேட்டயானோட ஸ்டெபிலிட்டியை எப்படி ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். கிளியராக இருக்கா? கண்டிப்பாக அஸ்வினி, ஆக்சுவலாக நம்மளோட செஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹாஃப் இயர்லி எல்லாருக்கும் லீவ் தானே, கிளாஸ் முடிஞ்சிருச்சுல, எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல. பிகாஸ் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி முடிச்சிருவாங்கடா. கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் லீவ் விட்டுருவாங்களே. ஸோ அந்த லீவை தான் நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் இந்த மேரத்தான்ஸ்க்கு மறக்காமல் வாங்க. திஸ் வில் பி லைக் அ கோல்டன் டிக்கெட் ஃபார் யூ. சரியா? பேர் நல்லா இருக்கேடா, கோல்டன் டிக்கெட். சரியா? உங்களுக்கான கோல்டன் டிக்கெட் இதுதான். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ யூஸ் இட். ஓகே? எஸ் எஸ் எஸ். பிரேக்கிங் நீட் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங் நீட் இருக்கும் ஜான் 2 அப்புறம். திருப்பி பகல் PYQs, பிரேக்கிங் நீட்டு, மார்னிங் கிறிஸ்டல் கிளியர் எல்லாமே நடக்கும். அதே சிலபஸ் கண்டினியூஷனில் நடக்கும் ஜான் 2 அப்புறம். ஓகே? ஜான் 2 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைட்டர் மோடில் இருப்போம். சரியா? போர்ஷனை முடிச்சே ஆகணும், சிலபஸை முடிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஃபைட்டர் மோடில் இருப்போம். ஜான் 2 அப்புறம் திருப்பி பழைய மோடுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே கவியரசி. சரி டேக்கண்ணா, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்காடா? எல்லாம் வந்துருவீங்களா மேரத்தானுக்கு? ஆஃப்டர் மேரத்தான் கொஷின் சால்விங் டைமிங்ஸ். டேக்கண்ணா இது முடிச்சிட்டிங்களா? இதுக்கப்புறமா 29th அப்புறமா கொஷின் சால்விங் ஆரம்பிப்போம். நான் அதுக்கான இன்டிமேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? கவலைப்படாதீங்க. டேட்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். சரியா? ஓகே ஓகே ஓகேடா கண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, செஷனை முடிச்சிடலாமா? எஸ். அடுத்த கிறிஸ்டல் கிளியரில் நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன் இந்த எல்லா எஃபெக்ட்ஸையும் சேர்த்து வச்சு எப்படி பார்க்கலான்னு தான் பார்ப்போம். இப்போ பார்க்குறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு 12 மணிக்கு கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ் மேரத்தான் ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லோரும் குட்டி பிரேக் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் NCERT புக், உங்களோட ஒரு நோட்டு எல்லாத்தையும் எழுதுறதுக்காக ரெடியாக வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். 6 நாளில் போர்ஷன்ஸை நாங்கள் முடிச்சு தரோம். ஓகே? கெமிஸ்ட்ரி வீக் நாளைக்கு கிளாஸ்க்கு வாடாக்கண்ணா, நாளைக்கு கிளாஸ்க்கு வா. நீங்கள் வீக்குன்னே சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு கிளியராக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகேடாக்கண்ணா. ஸோ அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம், ப்ராபப்ளி பை டுமாரோ. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு ஒரு லான்ச் இருக்குது. டிகண்ணா எல்லாரும் வந்துருங்க, ஏன்னா ஒரு விஷயம் ஃப்ரீயாக தரப்போகிறோம். ஓகேவா? ரைட், சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஒரு விஷயத்த தரப்போகிறோம் உங்களுக்காக. நம்ம ஸ்பெசிஃபிக்காக வேதாந்து நீட் தமிழ் நம்ம டீம்கிட்ட வேதாந்துட்ட கேட்டு, நான் ஆல்ரெடி போன வாரமே சொல்லியிருந்தேன் இந்த ஏக்கலவியெல்லாம் வந்தப்போ, இல்லைடா உங்களுக்காக ஒரு விஷயத்த நாங்கள் கேட்டுட்ருக்கோம், நாங்கள் கொண்டு வர போகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஃப்ரீயாகவே கொண்டு வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லோரும் 8 மணிக்கு வெயிட் பண்ணுங்கள், 8 மணிக்கு மறக்காமல் வந்துடுங்க. ஓகேவா? we are taking a lot of initiatives ரா. உங்களுக்கு தெரியாது, இங்கே வேதாந்துல நிறைய மாற்றங்கள் நம்ம நீட் தமிழ் டீமாலேயே வருது. பக்காவாக பார்கெயின் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் 8 மணிக்கு வந்துடுங்க. சரிங்களா? எஸ். ஊருக்கே தெரிஞ்ச சீக்ரெட். ஆமாம் ஆமாம் ஆமாம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்லை, 8 மணிக்கு இன்னைக்கு நான் வருவேன். வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஹே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் சர்ப்ரைஸை சொல்கிற மாதிரி நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிக்கணும். சரிங்களா? ஓகேவா? டாப் சீக்ரெட். ஓகே. எஸ் எஸ். தேங்க்யூ தேங்க்யூ தியாகு, வினோ, சபரீஷ், நான்சி. ஓகேடா கண்ணா, பட் ஃப்ரீ தான்.
அது சொல்லிடுறேன். கன்ஃபார்மாக அது ஃப்ரீ தான். டே எல்லாரும் வந்துருங்கடா, மறக்காமல் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நடிச்சிருங்கடா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்டா கண்ணா. ஸோ மணி 11 ஆச்சு. எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மேரத்தானுக்கு வந்துருங்க. டான்னு வந்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. ஓகேவா? எனர்ஜியோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். தீயா வேலை செய்ய போகிறோம். எஸ். அண்ட் சீரீஸ்க்கு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். ஸோ சீரீஸோட பேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதான் சீரீஸோட பேர். இதான் நம்ம சீரீஸோட பேரா இருக்கும். வச்சிடலாமா? எஸ், வச்சிடலாமா? வச்சிடலாமா? என்னடா இது, சத்தத்தையே காணோம். நான்சி, வினோ, சபரீஷ், அதேதான் அதேதான். நம்ம இதுக்கு லிங்க் ஆச்சுடா. ஏன்னா 6 நாள் வெறித்தனமாக ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் வெறித்தனமாக கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 10 நாள் நம்ம ஃபுல் வார் மோடில் இருக்கணும்ல, அதனால இந்த பேரை வச்சுருக்கோம், விடாமுயற்சி. ஸோ சீரீஸ் பேர் வச்சு தம்ப்நெயிலாக வரும் பாருங்கள். அண்ட் டே கண்ணா, எல்லாரும் நாளைக்கு ஏன் செஷன் இருக்குது, மறக்காமல் லைக் பண்ணிடுங்கடா. செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 50 லைக்காச்சும் கண்ணில் காமிச்சிருங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்டா கண்ணா. பக்கா பக்கா, வச்சிடலாம். ஓகே, மாஸ் 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 மாஸ். சுடே கண்ணா சொன்ன மாதிரி இன்னைக்கு 12 மணிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. சரியா? ஸோ அடுத்த 6 நாள் நம்ம மாஸ்க் காட்ட போகிறோம். அடுத்த 6 நாளில் நம்ம ஃபுல் போர்ஷனை நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். 12 மணிக்கு டான்னு வந்துருங்க. ஓகே, எஸ், முடிச்சிடலாமா? செஷனை முடிச்சிடலாமா? என்ன சொல்கிறீங்க? Shall we wind up the session? And புதுசாக யாராச்சும் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் கிளாஸ் நோட்ஸு, ஃப்ளோ சார்ட்டு, கொஷின் ப்ராக்டிஸ்க்கு கொஷின்ஸ், என்சிஆர்டி லைன் பை லைன் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எல்லா மெட்டீரியல்ஸுமே தந்துடுவோம். சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு ஹோல் பேக்கேஜாக இருக்கும் டாக்கண்ணா. எஸ், ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். Bye 12 o'clock எல்லாரும் வந்துருங்க. We'll meet you there. Tada, bye, take care. And நாளைக்கு இருக்கக்கூடிய என்னோட கிளாஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. Let us try to reach at least 50 likes. Okay? Bye, take care, have a great day, and bye.